இந்த டிவியில் உள்ள ப்ராப்ளம் பாருங்கள், பிக்சர் ரோல் ஆகிட்டே இருக்குது. நான் வந்து நிறையா இதில் பார்த்தேன், இந்த மாதிரி தான் ஓடுது. ஆனால் ஆரம்பத்தில் வந்துட்டு இது டிவி ஃபால்ட்டுன்னு நினச்சேன். ஆனால் இது வந்து டிவி ஃபால்ட்டு கிடையாது. நீ அந்த சேனல் மாற்றினாலும் சரி ஓடிட்டே இருக்கும். ரெண்டாவது வந்துட்டு அந்த ஒரு மாதிரி ஷேடாக வரும். மெனு ஓப்பன் பண்ணால் ஒரு மாதிரி ஷேடாக வரும். நான் ஆரம்பத்தில் வந்து டிவி ஃபால்ட்டு தான் சொல்லிட்டு டிவியில் எல்லா பார்ட்டையும் செக் பண்ணி பார்த்தேன். எல்லாம் கரெக்டாக இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அந்த மாதிரி ஓடிட்டே இருக்குது. ஒரு சில டிவியில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர் வருது. இதை வந்துட்டு என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் கலைஞ்சி டிவி டெஸ்ட் பண்ணும்போது செக் பண்ணும்போது இதாக பார்த்தேன். பிளாக் அண்ட் ஒயிட் வரும் ஒரு சில இதில், ஒரு சில இது வந்து சேனலே வராது. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. அதுதான் எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருந்தது. ஏன்னா இந்த டிவியில் மட்டும் இல்லை, சர்வீஸுக்கு வர ஒவ்வொரு டிவி வந்துட்டு இந்த மாதிரி தான் பிரச்சனையே வந்துகிட்டே இருக்குது. அது எனக்கு டவுட் வந்தது. இது ப்ராப்ளம்னா அந்த செட்டாப் பாக்ஸ் தான் ப்ராப்ளம். நீங்கள் பாருங்கள், அந்த கெப்பாசிட்டர் ஒன்று இருக்கு பாருங்கள், அதில் இருக்கிற எல்லாமே எஸ்எம்டி காம்பவுண்ட் தான். அந்த எஸ்எம்டி காம்பவுண்டில் வேறு எதுவும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது இருக்குது ஒரே ஒரு கெப்பாசிட்டர் தான் இருக்குது. அந்த கெப்பாசிட்டர் தான் எனக்கு சந்தேகம் வந்தது. சரி, ஓகே, அதை கழட்டி பார்த்துருவோம் அப்படின்னு அதை கழட்டி பார்த்தேன். அது வந்து கெப்பாசிட்டர் தான் ப்ராப்ளமாக இருக்குங்க. அது சரியான வோல்ட்டு அது போகிறதுனால என்ன ஆகுதுன்னா, சரியாக வந்துட்டு அந்த செட்டாப் பாக்ஸ் வேலை செய்யலை. நீங்கள் பாருங்கள், இந்த கெப்பாசிட்டர் கழட்டேன், அதுலேருந்து கெப்பாசிட்டர் தான் இது. இந்த கெப்பாசிட்டர் போனதுனால சரியாக வந்து வேலையை செய்யலை. அது 6.3 வோல்ட்டு 220 MFD. இந்த கெப்பாசிட்டரு இந்த கெப்பாசிட்டர் ப்ராப்ளம் தான் வந்துட்டு செட்டாப் பாக்ஸ் சரியாக வேலை செய்யலை. நிறைய செட்டாப் பாக்ஸ் ஆப்ரேட்டர்லாம் வந்துட்டு டிவி ஃபால்ட்டுன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அது பாருங்கள், கெப்பாசிட்டர் எப்படி உப்பி போயிருக்கு பாருங்கள், பல்ஜாக இருக்குது. நானும் ஆரம்பத்தில் அவங்க சொன்ன மாதிரி டிவி தான் ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு நான் டிவி பார்த்தேன். ஆனால் டிவியில் வந்து ப்ராப்ளம் கிடையாது. இது செட்டப் பாக்ஸ் ஃபால்ட்னால தான் நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. 6.3 வோல்ட்டு 220 UFD. என்கிட்ட அந்த கெப்பாசிட்டர் இல்லை, வேறு ஒன்று இருந்தது. ஆனால் நான் போடும்போது என்ன பண்ணால் வந்துட்டு அந்த 220 UFDயும் இந்த 10 வோல்ட்டு இல்லைன்னா 16 வோல்ட் அந்த மாதிரி போடலாம். வோல்ட்டு வந்துட்டு இருக்கிற வோல்ட்டோட ஜாஸ்தி போடலாம். ஆனால் இந்த யூஎஃப்டி மட்டும் கரெக்டாக போடணும். 220னா 220 தான் போகணும். வேறு எதுவும் மாற்றி போடக்கூடாது. வோல்டேஜ் மாற்றிருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி அந்த இதில் போடும்போது பாருங்கள், அந்த ப்ளஸ் மைனஸ் கண்டிப்பாக பார்க்கணும். மாற்றி போட்டிங்கன்னா கெப்பாசிட்டர் இதாகிடும், பஸ்ட் ஆகிடும். இங்கே பாருங்கள், மைனஸுக்கு மைனஸு, ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸு, கரெக்டாக அந்த டைரக்ஷன் என்னவோ அதை கரெக்டாக பார்த்து போடணும். கெப்பாசிட்டரில் மட்டும் இது பண்ணுறாதீங்க, தப்பு பண்ணாதீங்க. அந்த கெப்பாசிட்டர் பாருங்கள், அதுதான் டைரக்ஷனு. அதை மாற்றிட்டேன் நான். அந்த கெப்பாசிட்டர் மாற்றிட்டேன். நமக்கு கிளியராக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பக்காவாக இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபால்ட்டு வந்து நம்மளே பார்த்துக்கலாம். ஏன்னா செட்டப் பாக்ஸ் ப்ராப்ளமாக இல்லை டிவி ப்ராப்ளமானு தெரியாமல் நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆக வேணாம். சந்தேகம் வந்து பிரித்து பார்த்துட வேண்டியது தான். பாருங்கள், அது இன்னும் கேபினெட்டில் போடல, அப்படியே டேரெக்டாக போட்டு ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணி பார்த்துடலான்ட்டு ஆன் பண்ணேன். கரெக்டாக ஆன் ஆகுது. பிக்சரு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, கிளியராக வருதுங்க. முன்ன காட்டிலும் பிரைட்னஸும் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் கிடையாது, ஒரு மாதிரி டிம்மாக போயிட்டு இருந்தது. இப்போ அந்த கெப்பாசிட்டர் மாற்றினோன்னா கிளியராக போகுது, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. பாருங்கள், கிளியராக வருது. இதுக்கு முன்னாடி ரொம்ப டிம்மாக வந்துருந்தது. பாருங்கள், அந்த ஜம்ப் ஆகிறது நின்றுச்சு பாருங்கள். ஜம்ப் ஆகிறது எல்லாம் கிளியராக வந்துட்டு இதாகுது, பிக்சர் நிற்குது. நான் வேறு சேனலும் வச்சு பார்த்தேன். ஆரம்பத்தில் நான் தான் ஏமாந்துட்டேன், டிவி தான் ஃபால்ட்டுன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா தான் செட்டாப் பாக்ஸ் ஃபால்ட்டு. கிளியராக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சிம்பிள் தான். நீங்களும் இதே மாதிரி பார்த்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த மாதிரி பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம் ஒரு சிலதுலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் வந்துட்டு மெக்கானிக் போக வேண்டிய அவசியம் இல்லைல்ல.
முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சு நமக்கு ஓரளவுக்கு தெரியும்னா அதை பார்த்து நம்ம இது பண்ணிக்கலாம்.